பல்லாயிரக்கணக்கான விந்தணுக்களோட போட்டி போட்டு இந்த உலகத்தை சந்திக்கிற நாம இந்த லைஃப்பை கொடுத்ததுக்காக ஒவ்வொருத்தரும் அவளோட அப்பாவுக்கு நன்றி கடன் பட்டவங்களா தான் வாழ்ந்துட்டு வரோம். அப்படி இருந்து கூட சில நேரங்களில் நன்றி மறந்து வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிடுறோம். அந்த கோபத்துக்கான காரணங்கள் என்ன பார்த்தோம்னா அது பெரும்பாலும் குட்டி குட்டி விஷயங்களா தான் இருந்திருக்கும். ஆனா அதுக்கு நாங்க பண்ணக்கூடிய ரியாக்ஷன் பெற்றவங்களோட மனசை ரொம்பவுமே நோவப்படுத்தக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பேரண்ட்ஸ் மேல வைக்கக்கூடிய உண்மையான லவ் கேரிங்னா என்னன்னு புரிய வைக்கக்கூடிய வகையில் அண்மையில் உலகம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆன ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த சேனலில் இன்னைக்கு தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டே பாருங்கள். ரைட், ஓகே, வாங்க வீடியோ பார்க்கலாம். மலேசியாவை சேர்ந்த ஹபீல்னு சொல்லப்படக்கூடிய ஒரு 26 வயசான பையன் சின்ன வயசுலேருந்தே மற்ற குழந்தையை விட கொஞ்சம் யூனிக்காகவும் கொஞ்சம் டேலண்டடாகவும் இருப்பானாம். பொதுவாக எல்லாரும் ஒரு விஷயத்தை கவனிச்சிருப்போம். வசதியான வாழ்க்கையை வாழ்கிற நிறைய பேர் தனக்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு இன்னும் எப்படி சொகுசாக வாழ்றதை பற்றி தான் பெரும்பாலும் யோசிப்பாங்க. ஆனால் டேலண்ட்டை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய லோ மிடில் கிளாஸ் யங்ஸ்டர்ஸுக்கு எவ்வளோ டேலண்ட் இருந்தாலுமே கூட அதை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான வசதி வாய்ப்பு குறைவாக தான் இருந்திருக்கும். இதே சிச்சுவேஷன் தான் ஹபீலோட லைஃப்ல நடக்குது. வறுமைக்கு மத்தியில் வாழ்ந்துட்டு இருந்த அந்த குடும்பத்துக்கு தன்னோட கனவு எல்லாத்தையுமே தாண்டி 3 நேரம் சாப்பிட்றதுக்கே ரொம்பவுமே கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாங்களாம். இதே சூழ்நிலையில வேற யாராவது இருந்திருந்தா தன்னோட குடும்ப சூழ்நிலை காரணமாக தான் என்னால் ஒண்ணுமே பண்ண முடியலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஆனா நான் நல்லா படிச்சா மட்டுமே தன்னோட குடும்பத்தை நல்லா பார்த்துக்க முடியும்னு புரிஞ்சுக்கொண்ட ஹபீல் ஒரு பக்கம் தன்னோட குடும்ப கஷ்டத்துக்கு ஒரு வேலையில சேர்ந்தது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு பக்கம் ஒரு ஸ்கூல்ல சேர்ந்து பயங்கரமா படிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணாருன்னா ஸ்கூல் பீரியட்ல ஒட்டுமொத்த கிளாஸும் ஃபுட்பால் விளையாடி கொண்டு இருந்தாலுமே கூட ஹபீல் மட்டும் கிளாஸ் ரூம்ல இருந்து படிச்சு கொண்டு இருப்பாராம். அந்த ஹார்ட் ஒர்க் தான் அந்த பையனை ஸ்கூல் டைம்ல இருந்தே ஒரு நல்ல ரிசல்ட் எடுக்க வச்சது மட்டும் இல்லாம ஒரு ஃபேமஸான யூனிவர்சிட்டியில ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்க வைக்குது. அதோட சக்சஸ்ஃபுல்லா ஒரு பட்டதாரியா மாறுறாரு. படிப்பறிவே இல்லாத ஒரு குடும்பத்துல பிறந்து முழுக்க முழுக்க தன்னோட ஹார்ட் ஒர்க்கால மட்டுமே தனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் உருவாக்கி கொண்ட ஹபீல நினைச்சு மொத்த குடும்பமும் சந்தோஷப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. யூனிவர்சிட்டி பட்ட படிப்பை வெற்றிகரமா படிச்சு முடிச்ச ஹபீல் அவரோட வாழ்க்கையில அடுத்த கட்டமான ஒரு தொழில் முயற்சி ஒன்றுக்காக அல்சாரி வால்டர்னு சொல்லப்படக்கூடிய மலேசியாலே ஃபேமஸான ஒரு தொழிலதிபரோட கம்பெனிக்கு ஜாப் அப்ளை பண்றதோட எதிர்பாராத வகையில இன்டர்வியூல செலக்டும் ஆகுறாரு. வேலைக்கு போன ஃபர்ஸ்ட் டேல இருந்து தன்னோட எஃபெக்டிவான ஒர்க்னால கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்குள்ளாலே பல ப்ரொமோஷன்ஸோடையும் ஏறக்குறைய 5000 மலேசியன் ரிங்கர்ஸை ஏர்ன் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. இவரோட சேலரி இந்தியன் ரூபி படி பார்த்தோம்னா அன்னல்வா 88,000 ரூபாயும் ஸ்ரீலங்கன் ரூபி படி பார்த்தோம்னா அது கிட்டத்தட்ட 2,38,000 ரூபாயும் இருக்குமா. ஸோ யோசிச்சு பாருங்க, அந்த கம்பெனியில ஹபிலுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்ஸ் மந்த்லி சேலரி கிரெடிட் ஆனதுக்கு பின்னால மந்த்லி ஒரு பார்ட்டி டூர் ஃபங்க்ஷன் விதவிதமா செலவு பண்ணுவாங்களாம். ஆனா இந்த எந்த ஒரு விஷயத்திலுமே ஹபீல் ஜாயின் ஆகவே மாட்டாராம். ஸோ இதனாலே ஒரு ஸ்டாஃப் இன்னொரு ஸ்டாஃப் கிட்ட இவரை பத்தி பேசிக்கொள்ளும் போதோ இவர் வாங்கக்கூடிய சம்பளம் எங்களை விட 2-3 மடங்கு அதிகமா இருந்தாலுமே கூட அவருக்கு வாழ்க்கையை அனுபவிச்சு வாழ்றதுக்கு தெரியலன்னு எப்ப பாரு கலைஞ்ச ஹேர் ஸ்டைலோட குறிப்பிட்டு சொல்லக்கூடிய 2-3 ஷர்ட்டை தான் டெய்லி போட்டுட்டு வராண்டு இவர் கூட தான் யாருமே இல்லையே, தனி ஒரு ஃபிளட்ல தானே இருக்காரு. அப்ப ஏன் லைஃப்ல எந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டும் இல்லாம ஒரு மார்க்கமா திடீராரு சரியான கஞ்சத்தனம் பிடிச்சவரா இருப்பார்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த வதந்தி அவரோட சிஇஓனா அல்சாரி வால்டரோட காது வரைக்குமே போகுது. ஒரு நிமிஷம் அவரே யோசிக்கிறாரு, மாசம் எங்களோட ஸ்டாஃப்ஸுக்கு சரியான முறையில் சேலரி எல்லாம் போய் சேர்த்தாண்டு. அதுலயும் ஹபீலோட பேரோல் ஷீட்டை இன்னும் டீப்பா செக் பண்ணியும் பார்க்குறாரு. இருந்தாலும் சேலரி பேமெண்ட்ல எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. அப்போ ஏன் ஒரு ஹைலி பெய்ட் ஸ்டாஃப் எல்லாருக்கும் முன்னால இப்படி நடந்து கொள்றாருன்னு யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. இப்படி ஒரு சில மாசங்கள் கடக்க ஆரம்பிக்குது. ஒரு நாள் ஆஃபீஸ் ஒர்க்ஸ் முடிஞ்சதுக்கு பின்னால நைட் ஒரு 10 மணி இருக்கும். அல்சாரி வால்டருக்கு கம்பெனில இருந்து சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டிய தேவையும் வருது. ஸோ அதனால நேர காலமெல்லாம் பார்க்காம ஆஃபீஸுக்கு டாக்குமெண்ட்ஸ் பேப்பர்லாம் எடுத்துக்கொண்டு வெளியே வரும்போது கீழே ஒரு ஃப்ளோர்ல லைட் வெளிச்சத்தையும் பார்க்குறாரு. பார்த்த உடனே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறாரு. காரணம் பொதுவாக வெள்ளிக்கிழமை நேரத்தில் ஆஃபீஸ் அவர்ஸை தவிர்த்து வேற யாரும் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஆனால் யார் அந்த ஹார்ட் ஒர்க்கர் நைட் 10 மணிக்கு பிறகுமே வேலை பார்த்துட்டு இருக்கான்றதை பார்க்கறதுக்காகவே அந்த ஃப்ளோருக்கு நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொரு ரூமையும் தனிப்பட்ட முறையில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்த அல்சாரி வால்டர் கடைசியா மிஞ்சி இருக்கக்கூடிய ஹபீலோட ரூமை ஓபன் பண்ணி பார்க்குறாரு. அங்கேயும் யாரும் இருக்கிற மாதிரியே தெரியல. ஸோ யாரும் இல்லைன்னு வெளியே வரும்போது ஹபீலோட டேபிளுக்கு கீழே ஒரு நிழலையும் பார்க்குறாரு. கிட்ட போய் யார் அந்த மனுஷன் இந்த டைம்ல இங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது ஆச்சரியப்பட போறது அல்சாரி வால்டர் மட்டும் இல்ல, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் தான். காரணம் அங்க இருந்தது வேற யாரும் இல்ல, நம்ம ஹபீல் தான் ஒரு ரைஸ் குக்கரை வச்சு சமைச்சு கொண்டும் இருக்கிறாரு. அல்சாரி அவரோட ஒபிஷியல் இன்ஸ்டன்ட் ஆர்டிகல் இந்த பிளாக்ல இந்த கதையை பத்தி சொல்லும் போது நான் கொஞ்சம் கோபத்தோட நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டதாகவும் அதுக்கு கையங்கலமா
மாட்டிக்கொண்ட ஹபீல் வந்து வேற வழியே இல்லாம உண்மையை சொல்ல ஆரம்பிச்சதாகவும் சொல்றாரு. அவர் சொல்லும் போது இப்போ ஒரு 2.5 வருஷமா தன்னோட பிளாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அனாதை இல்லத்தில் தான் ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டை பே பண்ணி 3 வேளையும் சாப்பிட்டதாகவும், அந்த செலவு வந்து ஒரு நாளைக்கு ஹோட்டல்ல சாப்பிட்றதை விட குறைவா தான் இருக்குன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம உலகம் ஃபுல்லாவே கோவிட் இஷ்யூவால பாதிக்கப்பட்டு இருக்கிறனால அனாதை இல்லங்களுக்கு வரக்கூடிய டொனேஷன்ஸோட அளவும் குறைஞ்சிட்டு, ஸோ அதனால வெளியிலேருந்து வரக்கூடியவங்க யாருக்குமே சாப்பாடு போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். ஸோ அதனால தான் வேற வழியே இல்லாம பசிக்காக இந்த வேலையை செஞ்சதாகவும் மன்னிப்பு கேட்கிறாரு. பொதுவா அல்சாரி வால்டர் கிட்ட ஒரு கொள்கை இருக்கு. யாரோட இன்கம் சோர்ஸை பத்தியும் விசாரிக்கவோ அதை எப்படி செலவு பண்றாங்கன்னு கேட்கவோ மாட்டாராம். காரணம் அவங்கவங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை அவங்களுக்கு விரும்பியபடி செலவு பண்ண உரிமை இருக்கின்றனால. இருந்தாலுமே கூட கிட்டத்தட்ட 5000 ரிங்கட்ஸுக்கு அதிகமாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஹைலி பெய்ட் ஸ்டாஃப் வந்து இந்த மாதிரி ஒரு சீப்பான ரீசனை சொன்னதுக்காகவே 2 நாளைக்கு முன்னால தான் ஸ்டாஃப் எல்லாருக்குமே சேலரி கிரெடிட் பண்ணோம். 2 நாளைக்குள்ளேயே உன்னோட சேலரியை முடிச்சிட்டேன்னு கேட்க அதுக்கு மேல வழியே இல்லாம உண்மையை சொல்லவும் ஆரம்பிக்கிறாரு. ஹபீலுக்கு ஒரு 19 வயசா இருக்கும் போது அப்பா விளையாண்ட அந்த குடும்பம் வந்து அந்த சம்பவத்துக்கு முன்னால வரைக்குமே ஒரு மிடில் கிளாஸ் லைஃபை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இருந்தாலுமே கூட அந்த குடும்பத்துக்கு லவ்க்கும் கேரிங்கும் பஞ்சம் இருந்ததே இல்லையா. தன்னோட அப்பாவோட இறப்புக்கு பின்னால மொத்த குடும்பத்தோட சுமையும் ஹபீலோட அம்மாவோட பொறுப்புக்கு வருது. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹபீலோட அப்பாவை லவ் பண்றாங்க. வீட்டில் ஒத்துக்காதனால பல வருஷங்களா வெயிட் பண்ணி வேற வழியே இல்லாம தன்னோட குடும்பத்துக்கு எகேன்ஸ்டா போய் தன்னோட 37வது வயசுல ஹபீலோட அப்பாவை லேட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனாலே அவரோட இறப்புக்கு பின்னாலுமே கூட தன்னோட குடும்பத்துக்கிட்ட இருந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடைக்கவே இல்லையா. ஒரு பக்கம் தன்னோட ஹஸ்பண்ட் இருந்த சோகத்திலேயும் இன்னொரு பக்கம் ஹபீலோட சேர்த்து ஸ்கூலிங் படிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த 4 குழந்தைகளையும் எப்படியாவது கரை சேர்க்க போறோம்ன்ற பயத்திலையும் வேற வழியே இல்லாம உடம்புக்கு முடியாத வயசுலயுமே கூட வீடு வீடா போய் மொப் பண்றது, அழுக்கான பாத்திரங்களை கழுவுறதுன்னு சொல்லி சொல்லவே கஷ்டமான பல வேலைகளை செய்யவும் ஆரம்பிக்கிறாங்க. மூத்த பையன் வகையில ஸ்கூலிங்கை முடிச்ச ஹபீல் வந்து தன்னோட குடும்பத்துக்கு ஒரு மெச்சூர்டான ஒரு ஆளாவும் சேஞ்ச் ஆகுறாரு. ஒரு நல்ல ரிசல்ட்டோட ஃபேமஸான ஒரு யூனிவர்சிட்டியில் ஸ்காலர்ஷிப் கிடைச்சதுக்கு பின்னாலேயுமே கூட பார்ட் டைமாக வேலை பார்த்து கிடைக்கக்கூடிய பணத்தை அம்மாவுக்கு அனுப்பி வைப்பாரா. ஸோ அதனாலேயே வயசான காலத்தில் அவரோட அம்மாவுக்கு கொஞ்சம் பொறுப்பும் குறையுது. ஹபீல் அனுப்புகிற பணத்தை வச்சு தம்பி மாதிரில படிக்கவும் வைக்கிறாங்க. இப்படி ஒரு 3 வருஷம் கழிது. அதுக்கு பின்னால் நான் முன்ன சொன்ன மாதிரியே யூனிவர்சிட்டி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அல்சாரி வால்டரோட கம்பெனியில் ஒரு நல்ல ஒரு சேலரியோட ஒரு நல்ல பொசிஷனில் வேலை பார்க்கவும் ஆரம்பிக்கிறாரு. தன்னோட ஃபீல்டில் சக்ஸஸ் ஆகிட்டே தான் நினைச்ச ஹபீல் வந்து இப்படி அவரோட அம்மாவோட லைஃப்பை பற்றியும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சின்ன வயசுலேருந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஃபேமிலியில் பிறந்து வீட்டில் ஒத்துக்காதனால ஃபேமிலிக்கு எகேன்ஸ்டாக 37வது வயசில் லேட் மேரேஜ் பண்ணி 4 பிரசவ வழியில் தாங்கி 4 குழந்தைகள் இருக்கும்போது தன்னோட ஹஸ்பண்டை இழந்து குடும்பத்தோட சப்போர்ட்டும் இல்லாமல் கணவன் இழந்த சோகத்திலையும் தன் குழந்தையை எப்படி கரை சேர்க்க போறன்ற ஒரு தூர நோக்கோடையும் வீடு வீடா போய் எச்ச பாத்திரங்களை கழுவி ஓவராலாக தன்னோட 58 வயசு வரைக்குமே கஷ்டத்தை மட்டுமே பார்த்த என்னோட அம்மாவுக்கு 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட இந்த மனுஷ வாழ்க்கையில மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களை எந்த ஒரு குறையும் இல்லாமல் அடுத்தவங்க பொறாமப்படக்கூடிய வகையில் என்னை பார்த்துக்கணும்னு முடிவு பண்றாரு. ஸோ அதனாலே தனக்கு கிடைக்கக்கூடிய சேலரியில் ரெண்ட் சாப்பாட்டுக்கு கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டு மிச்ச பணம் எல்லாத்தையுமே விதவிதமாக அம்மாவுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது, விதவிதமாக சாப்பிட வைக்கிறது, உலகத்தை சுற்றி காட்டுறதுன்னு செலவு பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. ஹபீலோட கதையை கேட்டு கண் கலங்கி போன அல்சாரி வந்து அவரோட ஆர்டிக்கலில் கடைசி பக்கங்களில் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது என்னன்னா, எங்களில் நிறைய பேர் ஹபீலோட சிச்சுவேஷனில் இருந்தோம்னா விதவிதமான மொபைல் ஃபோன் கெஜெட்ஸ் அத்தியாவசியமே இல்லாத நிறைய விஷயங்களுக்காக செலவு பண்ணியிருப்போம். அப்படி செலவு பண்ணுறது தப்பே இல்லைன்றாலுமே கூட இன்றைக்கு நாங்கள் இந்த நிலைமையில இருக்கிறோன்றதுக்காக அன்றைக்கு அவங்களோட வாழ்க்கையை தியாகம் பண்ணாங்களே, அதுக்காவது பெற்றவங்களோட அன்பாக வள பழகிப்போம் அல்சாரி அவரோட ஆர்டிக்கல்ல சொல்லி முடிக்கிறாரு. இன்னைக்கு வீடியோவில் பரவலாக பேசப்பட்ட ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியை தான் பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரியல் லைஃப் ஸ்டோரியில் தெரிஞ்சுக்கொள்றதுக்காக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.